ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். விசாரிக்கவே கூடாதுன்னா என்னங்க இது? நாட்டாமையா இருக்கே இது. வாய்க்கு வந்தது ஒருத்தர் பேசிட்டு போறாரு ஜெனரல் பப்ளிக்ல. ஒருத்தங்களுக்கு வலிச்சிருக்கு, அவங்க கேஸ் குடுக்குறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் விசாரிக்கிறதுக்கு கூட கூட்டிட்டு போக கூடாதுன்னா என்ன பண்ணலாம்? போலீஸ் ஸ்டேஷன்ல வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோமா? அதாவது பெண்களும் ஓட்டே போடாம நீங்க தமிழ்நாட்டுல ஜெயிச்சு காமிச்சிருங்க, யாரா வேணா இருக்கட்டும். ஓட்டுக்கு மட்டும் வரீங்க எங்க கிட்ட. நீங்க ஒரு தலைவர், பொலிட்டிக்கல் லீடர் ஆஃப் அப்போசிஷன். உங்களை ஃபாலோ பண்றவங்க எத்தனையோ பேர் இருப்பான். இது பேசுறாரு, என் தலைவர் இது பேசியிருக்காரு, இது சரி. அப்ப நானும் போய் ஒரு பொண்ணுகிட்ட இப்படி பேசுறேன்னா அந்த குழந்தை நினைக்குமா? நினைக்காது. இப்போ வந்து நான் கோவமா பேசிட்டு இருக்கேன் அரவிந்த். வார்த்தை தவறுதா வாயில இருந்து? எனக்கு தெரியுதுல என்ன வார்த்தை பேசணும், என்ன வார்த்தை பேசக்கூடாதுன்னு. ஒண்ணுமே இல்லாத எனக்கு தெரியுது. கலைஞர் குடும்பத்துல இருக்கிற உங்களுக்கு தெரியலையா என்ன பேசணும்னு? மற்ற பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கிறவங்க மேல ஏன் உங்களுக்கு நாக்கு வாய் சரிய மாட்டேங்குது? இதை பிரியங்கா காந்தி பத்தி பேசுங்களேன். இப்போ உங்களுக்கும் காங்கிரஸ்க்கும் தான் விட்டு போச்சு இல்ல? இந்த மாதிரி பிரியங்கா காந்தி பத்தி பேசி காமிச்சுங்க. என்ன காமிக்கிறீங்க நீங்க? என்ன இளைஞர் அணி, என்ன ஜென்சி? வாட் ஆர் யூ ஃபோக்கஸிங் தி சில்ட்ரன் ஆன்? இதுக்கெல்லாம் யாருங்க பொறுப்பு? இதே டிஎம்கேல இருக்கிற எல்லா பெண் உறுப்பினரையும் நான் கேட்கிறேன், எல்லா பெண் தலைமையில இருக்கிறவங்களையும் நான் கேட்கிறேன், இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசினது சரியா தப்பா? எதுக்கு ஒரு லா இருக்கணும்? பெண்களை அவதூறா பேசக்கூடாதுன்றதுக்கு எதுக்கு ஒரு லா? உங்களுக்கு அறிவு கிடையாதா? உங்களுக்கு தெரியாதா அப்படி பேசக்கூடாதுன்னு? அது என்ன ஒரு கொச்சத்தனமான ஒரு பேச்சு அரவிந்த். இதெல்லாம் இந்த வீடியோ எடுத்துட்டு போய் அவரோட பொண்ணு காட்ட முடியுமா அவர்னால? நான் என்ன என் வாயால த்ரிஷான்னு சொன்னேன்னா சரிங்க, நீங்க வாயால த்ரிஷா சொல்லல, அதுக்கு கவுண்டர் கொடுத்தீங்கல்ல ஸ்டேட்மெண்ட். ஒரு இவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்து, இவ்வளோ பிரம்மாண்டமா இருந்து, இவ்வளோ காசு பணம் சம்பாதிச்சு பேர் சம்பாதிச்ச த்ரிஷாக்கே இந்த நிலைமைன்னா, ஒண்ணுமே இல்லாம வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க காசுல அவங்க இருந்துட்டு ஒரு 4 செவத்துக்குள்ள இருக்கிற எத்தனை பெண்களோட வந்து ஒரு புழுக்கம் இதுன்னு யோசிச்சு பாருங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரியதர்ஷினி ராகுல் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் அரவிந்த். நாம் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் இப்போது கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து செய்யப்படுறாரு. என்ன மாதிரியான ஒரு தாக்கம் இது சரி, இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி அரசியல் வரலாற்றில் நடந்திருக்கா? இது எப்படி பாக்குறீங்க? அரசியல் வரலாற்று ஏன் நடக்காம? நீங்க என்ன புதுசா தமிழ்நாட்டுக்கு புதுசா? நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் நேரத்துல இருந்து இதெல்லாம் நடந்த ஒரு விஷயம் தானேங்க. சோ விமென் ஹராஸ்மெண்ட் அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியலுக்கு புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா புதுசு கிடையாது. அதனாலயே மிரட்டி வச்சா வந்து தமிழ்நாட்டுல பெண்கள் நிறைய பேர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு நாடா கூட நம்ம ஊரா இருக்குமோ அப்படின்றதுலாம் கூட எனக்கு சம்டைம்ஸ் தோணுது. கொஞ்சம் யாராவது நல்ல என்ன ப்ரோக்ரெசிவா வெளியில வராங்க அப்படின்னா உடனே அடிக்கிறது அவங்களோட கேரக்டரை பத்தி அப்படியே அடிச்சு அவங்கள நொடுக்கிற வேண்டியது. இதே பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பேக்கிங் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை வந்து அவங்களோட அம்மாவோ அப்பாவோ இல்ல அண்ணனோ தம்பியோ யாரோ பொலிட்டிக்கலா பெரிய ஆளா இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இதே ஒரு ஜெனரல் பப்ளிக்ல இருந்து யாராவது பேஸ்ல இருந்து மேலே ஏறி போகணும், பொலிட்டிக்கல் பேக்கிங்கே இல்லாதவங்க போகணும் அப்படின்னா அவங்கள கொச்சப்படுத்தி அவங்கள அசிங்கப்படுத்தி பேசுறதுல ரொம்ப சகஜம் தானேங்க நம்ம தமிழ்நாட்டுல. சோ புதுசா எதுவும் நடக்கல. என்ன விஷயம்னா இது வந்து ஒரு ட்ரெண்டா வெரி அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டுல நடந்து வந்துட்டு இருந்தது. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம தலையில எழுதி ஒட்டி இருக்கு. அதே தமிழ்நாட்டுல ஒரு பொண்ணா பிறந்ததுனால இட் இஸ் ஈவன் மோர் பர்னிங் ஃபார் மீ. என்னடா இது, இன்னும் தமிழ்நாட்டுல ஐயோ பெண்கள் உரிமை, பெண்கள் படிச்சவங்க அப்படின்னு சொல்றோமே, அதே ஒரு தருணத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களை இவ்வளவு கொச்சப்படுத்தி பேசுறாங்க. அதுக்கு கை தட்டுறதுக்கு ஒரு 1000 பேரு. இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு நிக்குது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து த்ரிஷா அவர்களை பத்தி திரும்ப ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்கிறது வந்து எங்களுக்கு அவங்கள பர்சனலா யாருக்குமே அவரை தெரியாது. பட் இருந்தாலுமே ஒரு பெண்ணை போட்டு இப்படி கொச்சப்படுத்திட்டு இருக்கும் போது நம்ம யாருமே வாய் மூடிட்டு இருக்க முடியல. மக்கள் வந்து என்ன ஃபர்ஸ்ட் திங் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, த்ரிஷா அவர்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்றது அவங்களோட பர்சனல் ஸ்டாண்டு. அவங்க அந்த முடிவு எடுத்திருக்காங்க, இல்ல இப்ப வரைக்கும் அந்த முடிவுல இருக்காங்க.
ஸோ அந்த ஒரு முடிவு எடுத்ததுனால மட்டுமே யூ ஹாவ் த ஒடாசிட்டி டு சேலஞ்ச் ஹர் கேரக்டரா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இது வந்து இவங்களுக்காக மட்டுமே நடக்கிற ஒரு சுச்சுவேஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அரவிந்த். தனியா வந்து கல்யாணம் பண்ணிக்காம ஒரு இண்டிபெண்ட் உமனா இருந்தா தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இது. ஒரு இவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்து இவ்வளோ பிரம்மாண்டமா இருந்து இவ்வளோ காசு பணம் சம்பாதிச்சு பேர் சம்பாதிச்ச த்ரிஷாக்கே இந்த நிலைமைன்னா ஒண்ணுமே இல்லாம வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க காசுல அவங்க இருந்துட்டு ஒரு 4 செவத்துக்குள்ள இருக்கிற எத்தனை பெண்களோட வந்து ஒரு புழுக்கம் இதுன்னு யோசிச்சு பாருங்க. ஆஸ் அ உமன் ஷி டிசைடட் டு டு வாட் ஷி வாண்ட்ஸ் டு டூங்க. அதுக்காக உங்க வாயில இத்தனை வாட்டி விழுந்து ஏந்திருக்கணுமான்றதுதான் எனக்கு புரியல. நயனா நாகேந்திரன் வந்து பேசுறாரு, மன்சூர் அலிகான் வந்து பேசுறாரு, பார்த்திபன் வந்து பேசுறாரு, உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசுறாரு. என்ன தப்பு பண்ணிட்டாங்க அவங்கன்றது புரியலையே. ஷி சோஸ் டு பி இண்டிபெண்டன்ட்ன்றது அவ்வளோ பெரிய தப்பா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து முதல்வர் அவர்களை உள்ள இழுத்துட்டு வந்து அவங்கக்குள்ள இருக்கிற பர்சனல் ரிலேஷனை பப்ளிக் பண்றது. எனக்கு தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் என்ன கேட்கிறேன், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் லீடர்ஷிப்ஸ்க்கு வந்து மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது இதெல்லாம் புதுசா? இட் ஹஸ் நாட் பீன் நியூ டு அஸ். நம்ம வந்து மூணு மூணு ரெண்டு ஒரு என்னது மனைவியார் துணைவியார் இதெல்லாம் நம்ம பார்த்து வளர்ந்து வந்திருக்கோம். அதனால இது வந்து அந்த கல்ச்சர் கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தப்பு. ஆனா இந்த ஒரு சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு டிவோர்ஸ் கேஸ் வந்து அவருக்கு பெண்டிங்ல இருக்கு முதல்வர் அவர்களுக்கு. அது அவரோட பர்சனல் ஸ்பேஸ். ஒருவேளை அவரை வந்து அடல்ட்ரேஷன்ல சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அவங்க வைஃப் நினைச்சாங்கன்னா அது அவங்க வைஃப் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்களோ நானோ இல்ல வந்து எதிர்கட்சி தலைவரோ பண்ண முடியாது. மூணாவது விஷயம், 2 அடல்ட் 18 வயசான 2 பேரு 21 வயசுக்கு அப்புறமா they can choose to live in together. இது வந்து லீகலி அக்செப்டட் இன் சுப்ரீம் கோர்ட். ஸோ எந்த விதத்துல நீங்க வந்து த்ரிஷா அவர்களை நேரோ டவுன் பண்ணி அவங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு விஷயம் ப்ராபப்ளி உங்களுக்கு ஈஸி டு டார்கெட் என்னவா இருந்திருக்கலாம்னா, ப்ராபப்ளி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், as much as I understand அவங்க அப்பா இல்ல கூட, I think he's no more or something like that. She chose not to get married. ஸோ ஒரு ஆண் துணை கையில இல்ல அப்படின்னா வாய்க்கு வந்த மாதிரி பேசலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டா நீங்க த்ரிஷாவை கொண்டு வரீங்களான்றதும் எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து இப்ப குஷ்பு அவர்களை பேசினதா இருக்கட்டும், இல்ல வந்து நம்ம அவங்க பேர் என்ன காயத்ரி ரகுராம பேசினதா இருக்கட்டும், அப்புறம் யூ நேம் தெம்ங்க. அதாவது கொஞ்சம் பொலிட்டிக்கலி யூ வாய்ஸ் அவுட் சின்மையா பேசினதா இருக்கட்டும், பொலிட்டிக்கலா வந்து நீங்க கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டார்கெட் வந்து உங்களோட சாசிட்டி, உங்களோட ஒழுக்கம், உங்களோட பெண்மை, இதெல்லாம் கொண்டு வந்துடுறீங்களே. ஆம்பளைங்களுக்கு ஆண்மை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதான்னு கேள்வி வருது எனக்கு. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு எங்களை போட்டு இதே ப்ரெஷர் குக்கர்ல போட்டு இதே மாதிரியோ உன்னோட கற்பு அப்படின்னு பேசி டார்ச்சர் பண்ணி இதே குழுக்கத்துல எவ்வளவு இன்னும் வருஷம் நாங்க இருக்கணும் அப்படின்றதே எங்களுக்கு புரியல. இதனால வந்து கற்பு அப்படின்ற கான்செப்டை நான் டிமீன் பண்றேன்னா கண்டிப்பா கிடையாது. பட் ஆனா அந்த ஒரு கான்செப்டை வச்சு நீங்க என்ன டிஃபைன் பண்றதோ யாரை டிஃபைன் பண்றதோ தான் பிரச்சனை. நீங்க சொல்லக்கூடிய கருத்து அடிப்படையில் பார்க்கும்போது த்ரிஷாவுக்கான பிரச்சனை மட்டுமில்ல, ஒட்டுமொத்த பெண்களுக்குமான பிரச்சனையாக நீங்க பார்க்கறீங்களா? அந்த அவர் பேசிய அந்த வார்த்தைகள் ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்தை அவங்களுடைய கடைசி பாயிண்ட், அவங்களுடைய ஒழுக்கத்தை பற்றி அந்த பாயிண்ட் வந்து நிக்குது எதுவாக இருந்தாலும். ஏன் இதுல நிக்குது? அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் கன்ஃபரண்ட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எந்த பாஷையில இந்தியால இருக்கிற எந்த பாஷை நீங்க எடுத்தாலுமே ஒருத்தவங்களை நீங்க அவதூறா பேசணும்னா அவங்க அம்மாவை தானே திட்டுறீங்க, அவங்க அக்காவை தானே திட்டுறீங்க. அதாவது ஒரு பேச்சுக்கு ஒருத்தங்களை நம்ம அசிங்கமா திட்டணும்னா கூட அதுலயும் பெண்கள் தானே, சம்பந்தமே இருக்காது அவங்களுக்கு. நீங்க 2 பேரும் யாரோ பேரு 2 ஆண்கள் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க எல்லா. அதாவது ஒரு என்ன சொல்றது, எவ்வளவு தூரத்துக்கு வந்து அப்ஜெக்டிஃபை பண்ண முடியுமோ ஒரு விமனை அவ்வளவு தூரத்துக்கு அப்ஜெக்டிஃபை பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து விழுந்து ஏஞ்சு படிச்சு உழைச்சு ஒரு இடத்துக்கு வந்து நம்ம உட்கார்ந்துட்டு திரும்பவும் அதே கன்றாவிய கேட்கணும்னா வயிறு எரியுமா எரியாதா? நாளைக்கு என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறது சரியா தப்பா? நீங்க நினைக்கிறது சரியா தப்பா? இது எங்க போய் முடியும்? முதல்ல who has given the என்ன சொல்றது, உங்களுக்கு அந்த ஒரு யூ ஆர் த அல்டிமேட்டம் டு டிஃபைன் மை சாசிட்டின்றது நீங்க யாரு? நான் ஒழுக்கமா ஒழுக்கம் இல்லையா என்ன சொல்றது அப்படின்ற டிசைட் பண்றதுக்கு நீங்க யாரு முதல்ல? who has given you that right? எத்தனை ஆண்பிள்ளைங்களை வந்து வெளியில வந்து நம்ம கேள்வி கேட்கிறோம் இந்த ஆள் ஒழுக்கமா இல்லையான்னு.
ஒருவேளை ஆம்பளைங்க தப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வயசு கோளாறு. பொண்ணு தப்பு பண்ணிடுச்சுன்னா வந்து ஒழுக்கம் கெட்டவ. இதுதானே டெஃபினிஷனே நம்ம ஊர்ல. இப்ப அந்த டெஃபினிஷன் வந்து உடைச்சு படிப்பினால மட்டும்தான் அந்த ஈக்குவாலிட்டின்றது கொண்டு வர முடியும். நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வர முடியும். அப்படின்றதுனால தானே நம்ம எல்லாம் படிக்கிறதுக்கு உயிர் கொடுக்குறோம். அப்புறம் படிச்சு வந்து நின்று அப்புறம் மேடையில அதே பேசுறதுக்கு என்னதுக்கு படிக்கணும் நம்ம? அடுப்பாங்கரையில தான் பசங்க பெண்கள் இருக்கணும் அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கக்கூடாது அப்படின்னா, அவங்க சுய சிந்தனையோட நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், நான் தனியா இருக்கணும்னு விருப்பப்படுறாங்கன்னா, நீங்க அதையும் உட்காந்து கொச்சப்படுத்துறதுக்கு நீங்கெல்லாம் யாரு? யாரு உங்களுக்கு இந்த ரைட்ஸ் கொடுத்துருக்கா? எந்த விதத்துல நீங்க அதிகம்? நீங்கெல்லாம் என்ன ஒழுக்கம்? ஆனா இதுல என்ன ஒரு கேவலமான ஒரு விஷயம்னா அரவிந்த், 78 வருஷமா இதையே தான் கத்திக்கிட்டு இருக்கோம். 78 வருஷம். இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி ஆம்பளைங்க கூலி கூலி வேலை செஞ்சாங்க, உட்கார்ந்து அந்த பேலங்குவின் தூக்குனாங்க, மூட்டை தூக்குனாங்க, அடி வாங்கினாங்க. இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு அவங்கவுங்க ராஜா ஆனாங்க. ஆனா இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியும் நாங்க சண்டை போட்டோம், எங்களுக்கு மரியாதை கொடுங்க, எங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாதீங்க, எங்க உடம்ப எங்க கிட்ட கொடுங்க, எங்க மரியாதையா எங்க கிட்ட கொடுங்கன்னு இனி நாள் வரைக்கும் அதுக்கு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு ஒரு லா இருக்கணும்? பெண்களை அவதூறா பேசக்கூடாதுன்றதுக்கு எதுக்கு ஒரு லா? உங்களுக்கு அறிவு கிடையாதா? உங்களுக்கு தெரியாதா அப்படி பேசக்கூடாதுன்னு? ஒரு சட்டம் தேவையா உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு? சட்டம் வந்துருச்சு, புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? மண்டையில ஏறிடுச்சா? விமன் ஹராஸ்மெண்ட்னு ஒரு ஆன்டி விமன் ஹராஸ்மெண்ட், தமிழ்நாடு ஆன்டி விமன் ஹராஸ்மெண்ட் இது ஆக்ட் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்தோடனே எல்லாருக்கும் மண்டையில ஏறிடுச்சு. ஒரு கேஸ் வரலையா அதுக்கப்புறம்? அதுல இருந்து ஒழுக்கம்ன்றதுலாம் அந்த லா கொடுக்கறது, போலீஸ் வந்து இன்டர்ஃபியர் பண்றது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறது, இதுல எல்லாம் ஒழுக்கம் வராதுங்க. ஒழுக்கம்ன்றது மண்டைக்குள்ள இருக்கணும். அந்த ஒழுக்கம் நாளுக்கு நாள் தமிழ்நாட்டுல வந்து கேவலமா போயிட்டு இருக்கு அப்படின்றதுதான் ஒரு பெரிய கவலை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கு. பண்பாடுனா தமிழ்நாடு, என்ன சொல்றது, பொறுப்பா பேசுறதுனா தமிழ்நாடு, படிப்பறிவுனா தமிழ்நாடு, பெண் உரிமைனா தமிழ்நாடு அப்படின்னு சொன்ன காலம்லாம் முடிஞ்சிருச்சு. பெண்கள் எல்லாம் என்ன இப்போ யாருக்கு வந்து நிறைய லைக்ஸ் வேணும், யாருக்கு வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு என்ன சொல்றது வைரலான உங்களோட ஸ்பீச், பெண்களை பத்தி தப்பா பேசுங்க. இந்த சிவாஜின்னு ஒருத்தர் வந்தாரு, என்ன சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா? அந்த மனுஷன் உங்களுக்கு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு முன்னாடி? எதனால பப்ளிசைஸ் ஆனாரு? இப்ப அவர் எங்க இருக்காரு? இல்ல நான் என்ன கேக்குறேன், அவர் பேசும்போது நீங்க தானங்க பொறுப்புல இருந்தீங்க, நீங்க தானே ஆட்சி நடத்திட்டு இருந்தீங்க, உங்களோட கட்சிக்காரர் தானே, நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? So what are you trying to prove to the general public? அவங்கள மாதிரி இருக்க மரியாதை கொடுக்குங்க. இல்ல மேம், அவங்கள மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. நாங்க இது மாதிரி பேசும்போது எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல, அப்ப நீங்களே எடுக்காதீங்க, நீங்க மட்டும் புதுசா வந்து ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு என்ன பாட்டுல இருக்காங்களோ? இருக்கலாங்க, அது கூட இருக்கலாம், அது கூட ஒரு ஷாக்கா கூட இருக்கலாம் அவங்களுக்கு. அது என்ன ஒரு கொச்சத்தனமான ஒரு பேச்சு அரவிந்த் இதெல்லாம். இந்த வீடியோ எடுத்துட்டு போய் அவரோட பொண்ணு காட்ட முடியுமா அவர்னால? நான் என்ன என் வாயால த்ரிஷான்னு சொன்னேன்னா சரிங்க, நீங்க வாயால த்ரிஷா சொல்லல, அதுக்கு கவுண்டர் கொடுத்தீங்கல்ல ஸ்டேட்மெண்ட். அப்படி இல்ல, நீங்க தானே தலைவர், நீங்க தானே அங்க வந்து கட்சி மீட்டிங்க கூட்டினது, உங்களுக்கு கீழே ஒருத்தர் வந்து கத்திட்டு இருக்காங்க, ஒரு கோஷம் போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும், அதெல்லாம் இரலவென்ட்பா, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, நம்ம என்ன பேச்சு பேசணுமோ அதை பத்தி பேசணும்னு ஏன் சொல்லல? நீங்க தானே தலைவர். இப்ப நாளைக்கு டிஎம்கே உங்க கையில தானே நிக்க போகுது. நாளைக்கு இதே டிஎம்கேல விமன் ஹராஸ்மெண்ட் இல்ல ஏதாவது ஒரு கட்சிக்காரர் வந்து இன்னொரு பொண்ணு கிட்ட வந்து தகாத வார்த்தையில பேசிட்டாரு, அந்த பொண்ணு எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்? ஒரு லிமிட் இருக்கணும் அரவிந்த். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் த லிமிட், திஸ் இஸ் இட். எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் வந்து ஓகே, இன்னொன்னு தெளிவு நம்ம என்ன படுத்திக்கணும் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம், அவரை அரெஸ்ட் பண்ணல, அவரை டீடைன் பண்றது வேற, அரெஸ்ட் பண்றது வேற. அரெஸ்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க பெயில் போய் ஹைகோர்ட்ல அப்ளை பண்ணி வெளில வர்றது அண்ட் ஆல் ஆஃப் இட். டிடென்ஷன் அப்படின்றதுனா என்னன்னா வெறும் விசாரணை. ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கும், அதுதான் டிடென்ஷன். கூப்பிட்டு உட்கார்ந்து என்ன உங்களோட டேட்டா எல்லாம் எடுத்து வாட் எவர் தே வாண்ட் டு டு, தட் இஸ் வாட் தே ஆர் டூயிங். இதுக்கு வந்து நீங்க பெயில் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் இவங்க தேவையில்லாம போய் ஹைகோர்ட்டுக்கும் போயாச்சு. ஹைகோர்ட்ல போன உடனே கவர்மெண்ட் தரப்புல இருந்து வந்த வக்கீலும் அதுதான் சொல்றாரு, நாங்க இவரை வந்து அரெஸ்ட் பண்ணலீங்களே, இவரை டீடைன் பண்ணோம், சாயந்தரத்துக்குள்ள என்னென்ன அவர்கிட்ட என்கொயரி பண்ணணுமோ நாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நாங்க பண்ண போறோம். இந்த டிடென்ஷன் திரும்ப வந்து ஜட்ஜ் கேட்கிறாரு, எவ்வளவு நேரம் வேணும் உங்களுக்கு?
எங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் அவர் டைம் கொடுத்தாருன்னா போதும், நாங்க அதுக்கப்புறம் அவர் அனுப்பிச்சிடுறோம். சரி, ஈவினிங்குள்ள இவரை நீங்க ரிலீஸ் பண்ணிடுங்க, என்னென்ன கேள்வி வேணுமோ நீங்க கேட்டுக்கணும், இவர் வந்து ஹி ஹாஸ் டு என்ன சொல்றது, இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துழைக்கணும். இதுதான் ஜட்ஜு கொடுத்தது. ஆனா வெளியில மக்களுக்கு என்ன புரியுது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஹைகோர்ட்டுக்கு போனாங்க, ஹைகோர்ட் வந்து அவருக்கு பெயில் கொடுத்துருச்சு. ஹைகோர்ட் என்ன சொல்லுது, வாய்க்கு வந்த மாதிரி கொச்சையா பேசுப்பா, நான் உன் பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுதா? எந்த அளவுக்கு மக்களை வந்து ஒண்ணு யூ ஆர் நார்மலைசிங் அப்படின்றதுதான் என் பிரச்சனை. நீங்க பேசுறீங்க, பேசி தொலைங்க, யார் என்ன பேசுறாங்க, ஒருத்தங்க மண்டைக்குள்ள போயோ ஒருத்தங்க வாய்க்குள்ள போயோ நம்ம ஒரு நாள் உட்கார முடியாது. ஒருத்தங்களுக்கு மூல செலவை செய்யறதோ, ஒருத்தங்களுக்கு எத்திக்கல் கிளாஸ் எடுக்கிறதோ, மாரல் பிரின்சிபல் சொல்லி கொடுக்கறதோ நம்ம வேலை கிடையாது. ஆனா நீங்க இருக்கிறது பப்ளிக் ஃபோரம்ல, உங்களை பார்த்து 4 பேர் கத்துப்பான். நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா இது சரின்னு நினைப்பான், அப்ப நானும் பண்ணலாம்னு நினைப்பான். அந்த ஒரு பொறுப்புல நீங்க இருக்கீங்க. லைசன்ஸ் கிடைச்ச மாதிரி வாய்க்கு வந்த மாதிரி பேச முடியாது. இதே வந்து ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு சொல்ற விஷயத்தையும் அதே ஹைகோர்ட்ல ஒரு லாயர் சொல்ற விஷயத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ்ல இருந்து வர ஒரு வார்த்தையும் முத்து மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கிறோம்ல, அப்ப அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் வாய் தவறி நான் பேசிட்டேன்னு சொல்ல முடியுமா? இதே ஒரு லாயர்னா நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா என்ன? ஏன்னா நோபடி இஸ் ஃபாலோயிங் மீ. நீங்க ஒரு பொறுப்புல இருக்கீங்க, நாளைக்கு அந்த கட்சியோட தலைமையில போய் உட்கார போறீங்க. இதே என்ன சொல்றது, நயினார் நாகேந்திரன் அவர்கள் த்ரிஷா அவர்களை பத்தி தப்பா பேசும்போது அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து வெளியில ஒருத்தனும் வந்து கேள்வி கேட்டானா கேட்கலையா? ஒரு லேடி பொலிட்டிஷியனும் வெளில வந்தாங்களா இல்லையா? வானதி ஸ்ரீனிவாசன் வெளில வந்தாங்களா இல்லையா? குஷ்பு வெளில வந்தாங்களா இல்லையா? இவர் சொன்னது தப்புன்னு சொன்னாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் அவர் வெளில வந்து சாரி கேட்டாரா இல்லையா? அந்த வார்த்தைக்கு விட இவர் சொன்னது இன்னும் கொச்சமா இல்லையா? இதே டிஎம்கேல இருக்கிற எல்லா பெண் உறுப்பினரையும் நான் கேட்கிறேன், எல்லா பெண் தலைமையில இருக்கிறவங்களையும் நான் கேட்கிறேன், இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசினது சரியா தப்பா? ஆர் யூ ப்ரவுட் ஆஃப் ஹிம் டுடே? நீங்க இன்னைக்கு டிஎம்கேல இருக்கீங்க, பொறுப்புல இருக்கீங்க, அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சரியா? ஆர் யூ ப்ரவுட்? அப்பா நம்ம இருக்கிறது ஒரு சரியான ஒரு கட்சியில இருக்கோம், பெண்களுக்கான உரிமையான ஒரு கட்சி, பெண்களுக்கு தைரியம் கொடுக்குற ஒரு கட்சின்னு உங்களால இன்னைக்கு மனசுல நெஞ்சு மேல கை வச்சு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல மேம், பெண்களுக்கு விடுதலையை நாங்க தான் வாங்கி கொடுத்தோம், ஈவேரா வழி வந்தவங்க நாங்க தான், திமுகன்னு சொல்லக்கூடிய அந்த கட்சிக்கு நிறைய தலைவராகக்கூடிய அவர் பேசியிருக்காரு அப்படின்றத திமுக பெண்கள் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஈவேராவெல்லாம் நிறுத்த சொல்லுங்க கொஞ்சம். எனக்கு இந்த பெரியார் கான்செப்ட்லயுமே இல்ல, அவங்க அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை ஈவேராவே சைட்லைன் பண்ணது யாருங்க? ஈவேராவை சைட்லைன் பண்ணது யாரு? எதனால பெரியார் வந்து சீஃப் மினிஸ்டரால? பெரியார் பிரின்சிபல் ஃபாலோ பண்றவங்க தானங்க நீங்க. அப்படியே பெரியார சைட்லைன் பண்ணிட்டீங்க. அவர் பேத்தி வயசுல இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்றதுனாலயா பெண் உரிமைன்னு சொல்லிட்டு? இத பாருங்களேன், இன்னைக்கும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்றோம் பாத்தீங்களா? பாலிடிக்ஸ் அப்படின்றதுதான் தமிழ் அப்படின்னு ஒரு 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 பிரமையில நம்மளை உருவாக்கிட்டாங்கல்ல. என்ன சொல்றது, தமிழ் கல்ச்சர், தமிழ் லிட்ரேச்சர், இதெல்லாம் நாங்க இருந்ததுனால மட்டும்தான் காப்பாத்தணும். ஒருவேளை நாங்க இல்லைன்னா இதெல்லாமே சீரழிஞ்சு போயிருக்கோம், அழிஞ்சு போயிருக்கோம் அப்படின்ற ஒரு பிரமையை நமக்கு நம்ம வச்சாங்க பாத்தீங்களா? இந்த திராவிடம் கான்செப்டே சொல்றேன் நான். இதுதான் அவங்களோட சக்சஸ். இவங்க தமிழே அழிஞ்சு போயிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கொண்டு வந்தாங்கல்ல, அதை தவிர வேற எதுவும் பண்ணல இவங்க. மேம், குறிப்பா என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கைது அப்படின்றது கண்டிக்கத்தக்க கைது. இது ஏன் கைது பண்ண அவசியமே கிடையாது. அவதூறுன்றது ஒவ்வொருத்தவங்க மேலே 40-50 வழக்குகள் இருக்கு. இதுல குறிப்பாக இவர் திட்டமிட்டு கைது பண்ணிருக்கிறது தவறுன்னு எல்லாருமே ஒரு பக்கம் விமர்சனங்கள். இப்ப அதிமுகவும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு, பாமக கண்டனம் தெரிவிச்சிருக்கு, முக்கியமான தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலுமே நீங்க சொல்லுங்க, இந்த விஜயனுடைய அரசியல் செய்து சரின்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஏதாவது தப்புன்ற மாதிரி நினைக்கிறீங்களா? ஐ அம் அகைன் ரிப்பீட்டிங் அரவிந்த், இது கைது கிடையாதுங்க. கைது செஞ்சு அவரை வந்து லாக்அப்ல போடல, அதுதானே கைது. கைதுன்னா என்ன? விசாரணை பண்றது இல்ல இல்ல. என்னங்க விசாரணையே பண்ணக்கூடாதுன்னா என்னங்க இது அநியாயமா இருக்கு? நான் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா போலீஸ்காரங்க உங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்களா மாட்டாங்களா? எனக்கு ஒரு மினிமம் क्वेश्चन சொல்லுங்க. அதுதானங்க அவருக்கு பண்ணிருக்காங்க. விசாரிக்கவே கூடாதுன்னா என்னங்க இது? நாட்டமையா இருக்கே இது. வாய்க்கு வந்தது ஒருத்தர் பேசிட்டு போறாரு ஜெனரல் பப்ளிக்ல, ஒருத்தங்களுக்கு வலிச்சிருக்கு, அவங்க கேஸ் கொடுக்குறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் விசாரிக்கிறதுக்கு கூட கூட்டிட்டு போக கூடாதுன்னா என்ன பண்ணலாம்? போலீஸ் ஸ்டேஷன் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோமா? அநியாயமா இல்லைங்க இருக்கு. அதாவது கலைஞர் அவர்கள் வந்து இந்திரா காந்தி அவர்களை அவதூறா பேசலாம், ஜெயலலிதா அவர்களை வந்து என்ன சொல்றது, சட்டமன்றத்துக்குள்ளேயே அவங்களோட துணியெல்லாம் கிழிச்சு போட்டு முடியெல்லாம் பிச்சு போட்டு என்ன வேணா நீங்க பண்ணலாம். அன்னில இருந்து இனி வரைக்கும் பெண்களை வந்து பப்ளிக்கா வந்து அவதூறா பேசலாம். எவ்வளவு தூரத்துக்கு ஒரு பெண்ணை வந்து கொச்சையா பேசுறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு கைத்தட்டல் கிடைக்கும். எந்த விதத்துல நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறீங்க விமனுக்கு? ஆனா ஓட்டுனா மட்டும் வரீங்க பெண்கள் கிட்ட.
நான் உங்க அண்ணன், நான் உங்க அப்பா, நான் உங்க தம்பின்னு யாரா வேணா இருந்துட்டு போட்டோங்க. பெண்கள் இல்லாம நீங்க ஓட்டே, அதாவது பெண்களும் ஓட்டே போடாம நீங்க தமிழ்நாட்டுல ஜெயிச்சு காமிச்சிருங்க, யாரா வேணா இருக்கட்டும். ஓட்டுக்கு மட்டும் வரீங்க எங்க கிட்ட, மரியாதை கொடுக்க தெரியாதா? இன்னைக்கு நீங்க இவங்கள பேசுறீங்கல்ல, உங்களை பார்த்து 10 குழந்தைங்க ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் போய் அந்த கிளாஸ்ல இருக்கிற பொண்ணுங்க கிட்ட பேசினா உங்களுக்கு நல்லா இருக்கா? பேசாதுங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இன்ஃபுளுன்ஸ் ஆகுங்க. படத்தை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகுதுங்க பிள்ளைங்க. நீங்க ஒரு தலைவர், பொலிட்டிக்கல் லீடர், லீடர் ஆஃப் அப்போசிஷன், உங்களை ஃபாலோ பண்றவங்க எத்தனையோ பேர் இருப்பான். இது பேசுறாரு என் தலைவர், இது பேசியிருக்காரு, இது சரி, அப்ப நானும் போய் இன்னொரு பொண்ணுகிட்ட இப்படி பேசுறேன்னா அந்த குழந்தை நினைக்குமா நினைக்காத? இதுக்கு யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது? நீங்க பாட்டு ஒரு விஷயம் பேசிடுவீங்க, உங்களை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ணக்கூடாது. என்ன பண்ணலாம்? மாலை சூடிடுவோமா? தேர் ஹேஸ் டு பி சம் லிமிட் சம்வேர். லான்றது எல்லாருக்கும் ஈக்குவலா நம்ம வீல் வீலுன்னு கத்திக்கிட்டு இருக்கோமா இல்லையா? பொறுப்பா பேசணுமா இல்லையா? ஃப்ரீடம் டு ஸ்பீச் நான் என்ன வேணா பேசலாமா? இப்போ தான் நான் கோவமா பேசிட்டு இருக்கேன் அரவிந்த். வார்த்தை தவறுதா வாயிலிருந்து? எனக்கு தெரியுதுல என்ன வார்த்தை பேசணும், என்ன வார்த்தை பேசக்கூடாதுன்னு. ஒண்ணுமே இல்லாத எனக்கு தெரியுது. கலைஞர் குடும்பத்துல இருக்கிற உங்களுக்கு தெரியலையா என்ன பேசணும்னு? வாழையடி வாழையா இதுல தானே இருக்கீங்க நீங்க. அரசியல் செய்றீங்க, பப்ளிக் ஸ்பீச் இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு என்ன தெரியாதா என்ன எந்த இடத்துல என்ன பேசணும்னு? ஏன் மத்த பேருக்கு மேல உங்களுக்கு வாய் ஏன் சரிய மாட்டேங்குது? மத்த பொலிட்டிக்கலி இன்ஃபுளுன்ஷியலா இருக்கிறவங்க மேல ஏன் உங்களுக்கு நாக்கு வாய் சரிய மாட்டேங்குது? இதை பிரியங்கா காந்தி பத்தி பேசுங்களேன். இப்ப உங்களுக்கும் காங்கிரஸ்க்கும் தான் விட்டு போச்சு இல்ல? இந்த மாதிரி பிரியங்கா காந்தி பத்தி பேசி காமிச்சுங்க. உங்களுக்கு தெரியுது இல்ல எங்க பேசணும்னு, யாரு சாஃப்ட் டார்கெட்னு தெரியுது இல்ல? என்ன காமிக்கிறீங்க நீங்க? என்ன இளைஞர் அணி, என்ன ஜென்சி, வாட் ஆர் யூ ஃபோக்கஸிங் தி சில்ட்ரன் ஆன்? இதுக்கெல்லாம் யாருங்க பொறுப்பு? ஏற்கனவே பிள்ளைங்க அதாவது தலையும் புரியாம காலும் புரியாம சொல்றதை கேட்டு இமோஷனலி குழந்தைங்களா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. பொலிட்டிக்கலி என்ன தப்பு என்ன சரின்றது கூட உட்கார்ந்து யோசிக்காம ரீல்ஸை பார்த்து, ஸ்டேட்டஸை பார்த்து, அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்ஸை பார்த்து they are deciding this is right and wrong. சோஷியல் மீடியா இஸ் டேக்கிங் ஓவர் their brains. கொஞ்சம் நஞ்சம் 4 பேர் நீங்க பேசுறத நம்புறவங்களும் நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா இது சரின்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? இதுக்கு யாரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது? என்னப்பா இப்படி பேசிட்டியாவா, இன்வெஸ்டிகேஷனுக்கு வான்னு கூட கூப்பிட கூடாது அவங்கள? இதுல என்ன தப்புன்னு எனக்கு புரியல. அப்ப பேசிட்டு இருக்க கூடாது, சிம்பிள். கரெக்ட் மேம், கரெக்ட். ரொம்ப ரொம்ப சரி. ஓகே மேம், பல்வேறு கருத்துல எவ்வளவு பகிர்ந்து ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பேசுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ அருண்.